தூய்மை பணியாளர்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து மீண்டும் போராட்ட களத்தில் குதித்திருக்கின்றனர். சென்னையில் தலைமைச் செயலகம் முன்பு தற்போது தூய்மை பணியாளர்கள் சாலை போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளைத்தான் நாம் திரையில் பார்க்கிறோம். சற்று நேரத்திற்கு முன்பாக சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி நினைவிடத்தில் தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் அவர்களை போலீசார் குண்டுக்கட்டாக கைது செய்து அங்கிருந்து பல்வேறு வாகனங்களில் வெளியேற்றினர். இந்த நிலையில் தற்பொழுது சென்னையில் தலைமைச் செயலகம் முன்பு தூய்மை பணியாளர்கள் சாலை மறியலில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்கிறோம். அவர்களை போலீசார் அங்கிருந்து அப்புறப்படுத்தக்கூடிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து இது போன்ற சாலை மறியல் போராட்டத்தால் அங்கு போக்குவரத்து பாதிக்கப்படக்கூடிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்களை அப்புறப்படுத்தும் பணியில் போலீசார் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளை தான் நாம் பார்த்து வருகிறோம். பணி நிரந்தரம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து தூய்மை பணியாளர்கள் மீண்டும் போராட்ட களத்தில் குதித்திருப்பதால் பதற்றம் சூழ்ந்திருக்கிறது. மீண்டும் போராட்ட களத்தில் தூய்மை பணியாளர்கள் சென்னையில் தூய்மை பணியாளர்கள் பணி நிரந்தரம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி முன்னரே போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். பல நாட்களாக தொடர்ந்த அந்த போராட்டம் தற்காலிகமாக வாபஸ் பெறப்பட்ட நிலையில் இன்று மீண்டும் போராட்டத்தில் குதித்திருக்கின்றனர் தூய்மை பணியாளர்கள். தனியாருக்கு தங்கள் பணிகளை தாரை பார்க்கக்கூடாது, பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மீண்டும் போராட்ட களத்தில் இறங்கியிருக்கின்றனர் தூய்மை பணியாளர்கள். இன்று காலையிலேயே சென்னை மெரினாவில் சாலை மறியல் உள்ளிட்ட போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்கள் கைது செய்யப்பட்டு அங்கிருந்து வெளியேற்றப்பட்ட நிலையில் தற்பொழுது தலைமைச் செயலகம் முன்பு தூய்மை பணியாளர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளைத்தான் நாம் திரையில் பார்க்கிறோம். அவர்களுடன் போலீசார் பேச முயற்சித்தும் அங்கு பலனளிக்காததால் தொடர்ந்து போக்குவரத்து பாதிப்பும் ஏற்படக்கூடிய சூழ்நிலையில் போலீசார் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய தூய்மை பணியாளர்களை குண்டுக்கட்டாக அப்புறப்படுத்தும் நடவடிக்கைகளை நாம் திரையில் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து செய்தியாளர் ராமச்சந்திரன் நம்மோடு இணைப்பில் இணைகிறார். வணக்கம் ராமச்சந்திரன். காலையில அங்க மெரினாவில் போராட்ட களத்தில் ஈடுபட்டிருந்ததை பார்த்தோம். இப்போ மறுபடியும் தலைமைச் செயலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். பேச யாரேனும் அதிகாரிகள் முன்வந்திருக்கிறார்களா? அவர்கள் அப்புறப்படுத்தப்பட்டு எங்கு அழைத்துச் செல்லப்படுகிறார்கள்? கள நிலவரம் என்ன ராமச்சந்திரன்? வணக்கம். பணி நிரந்தரம் தனியார் மயமாவலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தூய்மை பணியாளர்கள் மீண்டும் சென்னை தலைமைச் செயலகம் எதிரே சாலையில் படுத்து தங்களது எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றனர். குறிப்பாக சென்னை தலைமைச் செயலகத்தின் பிரதான நுழைவாயிலாக இருக்கக்கூடிய எதிரே தான் அவர்கள் கிட்டத்தட்ட 150க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் சாலை மறியலில் பங்கேற்றுள்ளார்கள். சாலையில் படுத்தும் தங்களது எதிர்ப்பை பதிவு செய்து வருகின்றனர். இவர்களை இதுவரை 2 மாநகர பேருந்துகள் மூலமாக குண்டுக்கட்டாக காவல்துறை கைது செய்து மாநகர பேருந்துகளை ஏற்றி அருகில் இருக்கக்கூடிய சமூக நலக்கூடத்துக்கு ஏற்றி செல்கின்றனர். குறிப்பாக இவர்கள் பிரதான கோரிக்கை 5 மற்றும் 6 மண்டலம் ராயபுரம் 5ம் அதே போல திருவிக நகர் மண்டலம் 6 2 தூய்மை பணியும் தனியாருக்கு வழங்கக்கூடாது, மீண்டும் சென்னை மாநகராட்சி ஏற்று நடத்த வேண்டும், 1500 தூய்மை பணியாளர்களுக்கு மீண்டும் எங்களுக்கு வழங்க வேண்டும் என 131வது நாளாக இன்றும் அவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று வருகின்றனர். ஏற்கனவே சென்னை மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய முன்னாள் முதல்வர் சமாதிக்கு எதிரே ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற தூய்மை பணியாளர்கள் மீண்டும் தற்பொழுது சென்னை தலைமைச் செயலகம் எதிரே இருக்கக்கூடிய காமராஜர் சாலையில் அவர்கள் எதிர்ப்பை பதிவு செய்து வருகின்றனர். சென்னை பாரிமுனையிலிருந்து மெரினா செல்லக்கூடிய சாலை தற்பொழுது போக்குவரத்தில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த பகுதியில் செல்லக்கூடிய வாகனங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. நேரடியாக பொதுமக்கள்கிட்ட கேட்போம், தூய்மை பணியாளர்கிட்ட கேட்போம். அம்மா வணக்கம்மா, உங்களுடைய இறுதிக்கான கோரிக்கை அரசுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? இறுதியா உங்க கோரிக்கை என்னம்மா? சார், எங்களுக்கு வேலை நிரந்தர வேலை வேணும் சார். அவர் அறிவிச்சு அதே மாதிரி அது எங்களுக்கு பணி நிரந்தரம் வேணும். அது முடிகிற வரைக்கும் இந்த போராட்டம் நடந்துட்டு தான் சார் இருக்கும், வேற இல்லை சார். போராட்டம் தொடரும் சார். இந்த முடிவு வர வரைக்கும் போராட்டம். என் பிள்ளைக்கு 40,000 பீஸ் கட்டணும் சார். எங்கள் குடும்பத்தில் வாடகை கொடுக்க முடியல, எங்கள் வீட்டுக்காரர் வருமானம் இல்லை, நான் ஒரு பொம்பளை தான் சம்பாதிக்கணும் சார். இந்த வேலை கொடுத்து நம்பி தான் நாங்கள் கடன் கூட வாங்கிக்கிறோம். அந்த கடனை கூட திருப்பி கொடுக்க முடியல சார். 6 மாதம் ஆச்சு நாங்கள் வேலை விட்டு நிப்பாட்டி எங்களை. நாங்கள் எப்படி சார் எங்கள் குடும்பம் வாழ்வாதாரம் போவோம்? எங்களுக்கு ஒரு வேலை கொடுத்தா நல்லா இருக்கும் சார். தங்களுக்கு சென்னை மாநகராட்சியை பணி வழங்க வேண்டும் என்பது பிரதான கோரிக்கை.
கடந்த 5 மாதங்களாக வீட்டு வாடகை செலுத்த முடியல, வாங்கிய கடனை செலுத்த முடியவில்லை என்பது இவர்களது சொல்லுண்ணா துயரமாக உள்ளது. அது மட்டும் இல்லாமல் பல தூய்மை பணியாளர்கள் கணவன் இல்லை, ஒரே வருமானம் தங்களது வருமானம் மட்டுமே. இதனால் கடந்த 5 மாதங்களாக வருமானமின்றி குடும்பத்தை நடத்த முடியவில்லை என்பது தூய்மை பணியாளர்களின் பிரதான கோரிக்கையாக உள்ளது. சென்னை பாரிமுனையிலிருந்து மெரினா செல்லக்கூடிய சாலை தற்பொழுது போக்குவரத்து நிறுத்தம் செய்யப்பட்டது. இதனால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த பகுதியில் துணை ஆணையர் தலைமையில் கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட காவலர்கள் கொண்டு வரப்பட்டு அவர்களை கைது செய்யப்பட்டு மாநகர பேருந்து மூலமாக அருகில் இருக்கக்கூடிய சமூக நலக்கூடத்திற்கு அழைத்து செல்கின்றனர். குறிப்பாக இங்கிருந்து கிட்டத்தட்ட ராயபுரத்தில் இருக்கக்கூடிய சமூக நலத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு அவர்களை தங்க வைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தலைமைச் செயலகம் என்பது தமிழக அரசின் ஒரு இதய பகுதியாகும். இந்த பகுதியின் எதிரே இருக்கக்கூடிய நுழைவாயில் முன்பாகவே தற்பொழுது தூய்மை பணியாளர்கள் தங்களது எதிர்ப்பை பதிவு செய்து வருகின்றனர். எங்களுக்கு தொடர்ச்சியாக மீண்டும் அரசே ஏற்று எங்களுக்கு தூய்மை பணியை வழங்க வேண்டும் என்பது ஒரு பிரதான கோரிக்கை. அதுவரை எங்களது போராட்டம் நீடிக்கும் என்றும் அவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட 3 மாநகர பேருந்துகள் மூலமாக 150க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்களை கைது செய்யப்பட்டு மாநகர பேருந்து மூலமாக அருகில் இருக்கக்கூடிய சமூக நலக்கூடத்துக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. வழக்கமாக தலைமைச் செயலகத்துக்கு எதிரே நூற்றுக்கணக்கான காவலர்கள் பாதுகாப்பு பணியில் இருப்பார்கள். அந்த பாதுகாப்பையும் மீறி தற்பொழுது தூய்மை பணியாளர்கள் சாலை மறியலில் படுத்து தங்களது எதிர்ப்பை பதிவு செய்து வருகின்றனர். அதில் ஒரு பெண் வலுக்கட்டாயமாக அங்கிருந்து கைது செய்யப்பட்டு அழைத்து செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கலாம். இந்த பகுதி தற்பொழுது போர்க்களம் போல் காட்சியளிக்கிறது. ஒரு பரபரப்பான சூழல் நிலவுகிறது. ஏற்கனவே சென்னை மெரினா கடற்கரை சாலையில் இருக்கக்கூடிய சமாதி முன்பாக கிட்டத்தட்ட 150க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் 2 மணி நேரத்துக்கு மேலாக சாலை மறியலில் ஈடுபட்டனர். மீண்டும் தற்பொழுது இரண்டாவதாக சென்னை தலைமைச் செயலகம் எதிரே இருக்கக்கூடிய பிரதான சாலையில் ராஜாஜி சாலையில் தற்பொழுது மறியலில் பங்கேற்றுள்ளார்கள். இதனால் பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இங்கே செல்லக்கூடிய பகுதியில் செல்லக்கூடிய வாகனங்களுக்கு கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. அதில் ஒரு பெண் மயக்கம் அடைந்து தற்பொழுது அருகில் இருக்கக்கூடிய நடைபாதையில் வைக்கக்கூடிய காட்சிகளை காணலாம். பெரும்பாலான தூய்மை பணியாளர்கள் கைது செய்யப்பட்டு அருகில் இருக்கக்கூடிய சமூக நலக்கூடத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர். ராமச்சந்திரன், வெளியில இந்த மாதிரி ஒரு பரபரப்பான சூழலை பார்த்துட்டு இருக்கோம். அங்க தலைமைச் செயலகம் உள்ள முதலமைச்சர் இருக்கிறாரு, அதை பத்தின எதுவும் தகவல் இருக்கிறதா? தலைமைச் செயலகத்தில் தற்பொழுது முதலமைச்சர் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. முதலமைச்சர் இருப்பதால் இங்கு நூற்றுக்கணக்கான காவலர்கள் பிரதான நுழைவாயில் மற்றும் உள்ளே செல்லக்கூடிய நுழைவாயிலும் அதே போல வெளியே செல்லக்கூடிய நுழைவாயில் 2 நுழைவாயிலும் நூற்றுக்கணக்கான காவலர்கள் பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டிருப்பார்கள். அவர்கள் இருந்தும் அதை மீறி தற்பொழுது தூய்மை பணியாளர்கள் அது எதிரே இருக்கக்கூடிய ராஜாஜி சாலை முன்பாக சாலை மறியலில் பங்கேற்றதால் ஒரு பரபரப்பான சூழல் நிலவியது. 150க்கும் மேற்பட்ட ஆண் பெண் என தூய்மை பணியாளர்கள் இந்த சாலை மறியலில் பங்கெடுத்தனர். அவர்கள் அனைவருமே கைது செய்யப்பட்டு அருகில் இருக்கக்கூடிய சமூக நலக்கூடத்திற்கு கொண்டு செல்லப்பட்டனர். இந்த பகுதியில் போக்குவரத்து மாற்றமும் போக்குவரத்து பாதிப்பும் உள்ளது. நன்றி ராமச்சந்திரன், களத்திலிருந்து விரிவான தகவல்களை பதிவு செய்தமைக்கு. தலைமைச் செயலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கின்றனர் தூய்மை பணியாளர்கள். சாலை மறியலில் அவர்கள் ஈடுபட்டதால் அங்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலையும் நம்மால் பார்க்க முடிகிறது. பரபரப்பு தொற்றிக் கொண்டிருக்கிறது. தலைமைச் செயலகம் எதிரிலே சாலையில் படுத்து தூய்மை பணியாளர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளை நாம் திரையில் பார்க்கிறோம். விரிவான தகவல்களை களத்திலிருந்து எமது செய்தியாளர் ராமச்சந்திரன் வழங்க நாம் கேட்டோம். 2.66 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள், 1.25 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 47 லட்சம் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ், 25 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோவர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 35 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888378. இமெயில் advt@dttv.in.